அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்காக நல்ல நல்ல பயனுள்ள வீடியோக்களை தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழக அரசு 2021 பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு அறிவிச்சிருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொடுக்க அறிவிச்சிருந்தாங்க. இதனையொட்டி டிசம்பர் 26 இருந்து டிசம்பர் 30 வரைக்கும் டோக்கன் விநியோகம் நடைபெற்றுச்சு. அந்த டோக்கனை வச்சு நீங்க ஜனவரி 4க்கு அப்புறம் பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் 2500 ரேஷன் கடையில் போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நேத்திலிருந்து எல்லாருமே பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 2500 பணத்தை பெற்றுக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில நண்பர்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டோக்கன் வாங்க மறந்துட்டேன் ப்ரோ, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நண்பர்கள், நான் புதிய ரேஷன் கார்டு வச்சிருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? மற்றும் ஒரு சில நண்பர்கள், நான் ஊர்ல இருக்கேன், டோக்கன் வீட்டில் வாங்கிட்டாங்க, நான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஷாப் அது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஹோல்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க ரேஷன் கார்டை மட்டும் காமிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க யாராவது போயிட்டு அதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் புதிய கார்டு வச்சிருக்கேன், அப்படி இல்லைனா நான் டோக்கன் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன், எப்படி செக் பண்ணணும்ட்டு. நீங்களும் போய் டைரக்டா உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை வச்சு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா இல்லையான்ட்டு. வாங்க நம்ம டைரக்டா போய் லைவ்ல பார்க்கலாம் எப்படி செக் பண்றதுன்ட்டு. அதாவது உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்க போன்லயோ இல்லை உங்க லேப்டாப்லயோ ஒரு ப்ரௌசர், அதாவது குரோம் ப்ரௌசரோ இல்லை மொசிலா ப்ரௌசர் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணினா உங்களுக்கு இப்படிதான் பேஜ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட், tnpds.gov.in. இந்த லிங்க்குள்ள போய்க்கோங்க. இந்த லிங்க்குள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் இருக்கும், பதிவு செய்யப்பட்ட பயனாளர்ன்ட்டு. அதாவது உங்க ரேஷன் கார்டு கூட ஒரு மொபைல் நம்பர் நீங்க லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை இங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா நம்பர் இருக்கும், அந்த கேப்சா நம்பரை இங்க கீழே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் உள்ள போயிடும். உள்ள போனோடனே உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள், இதுல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா டீடைல்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உரிமை வழங்கல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அது மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா இல்லையான்ட்டு. அதாவது இது டிஃபால்ட்டா கொடுக்குற பொருட்கள், பாமாயில். அதுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கத்தொகை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை வழங்கல் பாக்கெட் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கு. வாங்கிய அளவு நான் நேற்று தான் வாங்கினேன், அதனால எனக்கு 1 இங்கே மாறிடுச்சு. மீதமுள்ள அளவு பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க வாங்கலன்னா இங்க 1 இருக்கும், இங்க 0 இருக்கும். மற்ற எதுவுமே நான் இந்த மந்த்ல வாங்கல, ஒன்லி பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கத்தொகை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதனால தான் எனக்கு இங்க 1 மாறிடுச்சு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க 0 இருக்கு. இதுதாங்க உங்களுக்கு ஈஸியா செக் பண்ணிக்கிறது. ஆன்லைன்ல போயிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம், உங்க போன்லயோ இல்ல உங்க லேப்டாப்லயோ டைரக்டா நெட் இருந்தா போதும், நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்து நண்பர்கள் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.